நம்மளோட சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 முருங்கைக்காயில் வந்து அந்த சதை பகுதியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கத்தி வச்சு தான் எடுக்கணும், ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடிக்கு அதிகமாகவே சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம். இதில் நான் ஒரு 3 தக்காளியை வந்து ஒரு அடி மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் வந்து நம்ம வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து பெருஞ்சீரக பொடி அதையும் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரக பொடியும் கொஞ்சமாக வந்து 1/4 ஸ்பூனு வந்து மிளகுத்தூள் இதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முருங்கைக்காய் சதையை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே வேக வச்சு அதில் சதை பகுதியை எடுத்து பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. வெறும் சாதத்துக்கு கூட பண்ணுறது வந்து பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த சதை வந்து நல்லா வேகணும், மசால் வாடையும் போகணும். ஸோ இதை வந்து மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட்டு மாதிரி பண்ணால் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்களும் அளவாகவே தண்ணி ஊற்றுங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட வந்து சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.